ஹாய் ஹலோ நான் உங்கள் நிவேதா. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் ஃபர்ஸ்ட் வாய்ஸ். நான் பேசுகிற ஒரு ஃபர்ஸ்ட் வாய்ஸ் இது வரைக்கும் ஸ்டேட்டஸ் கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி நான் ஒரு விலாகாக போட்டேன். இது என்னோடய ஃபேவரெட் விலாக்னே கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் இது எனக்கு ஒரு கமெண்ட்லேருந்து வந்த ஒரு கொஷினுக்காக நான் ஆன்சர் பண்ணுற ஒரு விலாக் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோண்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்டு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், என்னென்னா இந்தமாதிரி முருகர் கோவில் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், அங்கே என்ன ஸ்பெஷலாக இப்போ ஏதோ போயிட்டுருக்கு, அதை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நானும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தான். செங்கல்பட்டுலேருந்து திருப்பூர் அங்கே தான் நாங்களும் இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி தான் இந்த விலாகை நான் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஓகே, இந்த கோவிலில் எங்கே இருக்கவங்களும் வந்துடுவாங்க. எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக முருகரை விசிட் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. அப்படி ஒரு ஸ்பெஷல்னால் இந்த கோவில் அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். ஒரு ஃபெஸ்டிவலும் அவ்வளோ அழகாக நடத்துவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஒரு எப்படி சொல்கிறது, சாமியை அலங்கரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு மாலையாகட்டும், அவ்வளோ எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே ஒரு மாதிரி பார்க்கவே குட் வைப்ரேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போது என்ன ஸ்பெஷலாக போயிட்டுருக்கு அப்படின்னா, டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை தான் அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டுருக்க முருகர் கோவிலில் போயிட்டுருக்க ஒரு டே. எவ்ரி வீக் செவ்வாய்க்கிழமை சித்தர் ஒரு ஃபஸ்ட்டு இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு சித்தர் செவ்வாய்க்கிழமையில் அதான் கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, வீட்டில் சண்டை சச்சரவு அப்படிலாம் இருக்கும்ல, அப்படிலாம் இருக்கவங்க 8:20க்கு விளக்கேற்றுனா நல்லது, வெத்தலை விளக்கேற்றுனா நல்லது. அதுக்கு கூட பள்ளியறை பூஜைக்கு மல்லிகைப்பூவும் இன்னொரு பூ சொன்னாங்க. எனக்கு அந்த பூ பேர் சரியான ஞாபகம், ஆனால் பூ நான் மைண்டில் இருக்குது. கஸ்தூரி பூன்னு நினைக்கிறேன், மைண்டில் இருக்குது. ஆனால் அதை நான் தப்பாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியல. மேபி நிறைய பேர் மல்லிகைப்பூ தான் வாங்கி கொடுப்பதுனால எனக்கு மல்லிகைப்பூ கரெக்டாக ஞாபகம் இருக்குது. ஸோ மல்லிகைப்பூவும் விளக்கும் 8:20க்கு கரெக்டாக விளக்கேற்றிட்டு போய் சாமி பார்த்துட்டு பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு வீக் அவர் சொல்லி ஃபஸ்ட்டு வீக் ஒரு 50 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க அந்த கோவிலுக்கு. எப்படின்னா அந்த ஊரில் இருக்க மனுஷங்களே பண்ணியிருப்பாங்க. பட் இப்போது அந்த கோவிலுக்குள்ளே கூட போக முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம். நீங்கள் நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு கூட்டம். நாங்கள் லோக்கலில் இருக்கவங்க நாங்களே போக முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து கடந்து நாங்கள் சாமி பார்க்குறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் பார்க்க. அது அந்த கூட்டத்தில் நின்று போய் சாமி பார்த்துட்டு பொறுமையாக நின்று போய் சாமி பார்த்துட்டுலாம் வர்றதுலாம் ரொம்ப அந்த கூட்டம் அப்படியே இது வரைக்குமோ எப்படியும் ஒரு 2000 மெம்பர்ஸ் 3000 மெம்பர்ஸ் இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு இருப்பாங்க. ஏன்னா நான் 8:10 இப்போ ஒரு 4 வீக்ஸாக தான் நான் 8:20க்கு நான் போகிறேன். பட் நான் விளக்கேற்றலாம் போல், எனக்கு அந்த டைம் ஒர்க்கு இல்லாத இருக்குது கொஞ்சம். அதனால் சரி நான் போயிட்டு சாமி பார்த்துட்டு வருவேன். நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால என்னால் ஒரு சில நேரம் போக முடியும், ஒரு சில நேரம் போக முடியாதுன்றதுனால நான் விளக்கு போகல. பட் தொடர்ந்து நம்ம அது அந்த விளக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது அப்படின்ற மாதிரி தான் ஐதீகம். எவ்வளோ பேர் சொல்ல முடியாது, எவ்வளோ பேர் அந்த விளக்கு போட்டு நடந்து இந்த பரிகாரம் நான் பண்ணுறேன்னு வேண்டிகிட்ருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அந்த பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி வேண்டி ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி வேண்டி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முருகருக்கு வெள்ளி கொடை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு அந்த வீடியோ நான் கிடைக்கல. நான் கிடச்சிருந்தா நான் நெக்ஸ்ட் டைம் அதை அப்லோட் பண்ணுறேன். வெள்ளிக்கொடை வாங்கித்தரேன், எத்தனையோ கிலோவில் வாங்கித்தரேன் அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு நடந்து வெள்ளிக்கொடை அவங்களுக்கு முருகருக்கு சாத்தினாங்க. அந்த மாதிரி நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்ற ஒரு கடவுள் தான் இவர்.
இதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். இதுதான் வந்து செவ்வாய்க்கிழமையில போயிட்டுருக்கு. தென் இந்த கோவில் பற்றி வந்து பார்த்திங்கன்னா மண்டேலலாம் போனீங்கன்னா காலியாக தான் இருக்கும். மண்டே வெனஸ்டேலாம் காலியாக தான் இருக்கும். ஃப்ரைடே கூட இப்போ ஜனம் வந்துடுது. ஃப்ரைடே கூட செம்ம கூட்டம் வந்துடுது. ஸோ அதனால் வந்து ஃப்ரைடேவும் பிரச்சனை தான். ஃப்ரைடேவும் போக முடியாது. சண்டே ஆக்சுவலி எப்போவுமே கூட்டமாக இருக்கும். ஏன்னா வந்து சாட்டர்டே சண்டே லீவில் இருக்கவங்க வந்துட்டு போவாங்க. இந்த கிருத்திகைலாம் நடக்குதுல்ல, இந்த கிருத்திகை அந்த இந்த இந்த ஒரு மந்த்லி வர டேஸ்லலாம் வந்து எப்போவுமே வந்து கூட்டம் இருக்கும். கிருத்திகைனாலே கூட்டம் இருக்கும் தான், எப்போவுமே கூட்டம் இருக்கும். எல்லாருமே வருவாங்க. அங்கே பக்கத்து ஊரில் இருக்க எல்லாருமே வருவாங்க. அதில் வெளியூர்லேருந்துலாம் வந்து கூட நம்ம ஊரில் சாமி பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்குலாம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அந்த கடவுள். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் நினச்சலாம் நான் நிறைய வாட்டி நிறைவேற்றி கொடுத்துருக்காரா, அதனால் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு சொல்லும் போதே சிரிப்பு தான் வருது. என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்குலாம் இல்லை. எல்லாமே சூரசம்பாரம் பண்ணுறதுலேருந்து தேர் இழுக்கிறதுலேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக பண்ணுவாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு எங்கள் முருகர் கோவிலில் தான்ப்பா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். எல்லாமே நல்லா தான் இருக்கும் அந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே. ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டாட்டா.